வேற கடி செய்ய சொல்ற. இன்னைக்குதான் கோர்ட் லீவ் ஆச்சே. இருந்துதான் என்ன மிச்சம்? உங்களை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு வீடு ஒண்ணுதான். ஒரே ஒரு வித்தியாசம், அங்க நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், இங்க நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான். ஆமா, அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னடா நம்ம பொண்ணுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது, சீக்கிரமா ஒரு மாப்பிளைய பாப்போம், சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிப்போம். கொஞ்சமாவது உங்களுக்கு சூடு சொல்ற இருக்கா? மாப்பிளையா? ஓம் பொண்ணுக்கா கிடைப்பாரா? தென்மொழி, அம்மா தென்மொழி, பாத்தியாடி உன் பொண்ணு தேன்மொழி. அவன் ஊமைங்கிறத அடிக்கடி நீ மறந்துடுற. இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு அவன் வருவான். வாய் மூடுங்க. வாய் தானடி என் தொழிலுக்கு அவச்சு அதை மூட சொல்றீங்க. நம்ம பொண்ணு நாமளே கேவலப்படுத்துறதா? கூட 4 காசு விட்டு எவனா வந்துட்டு போறான் என் பொண்ணுக்கு. அந்த 4 காசு கொடுக்கிற கட்சிக்காரனை தானடி நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, உங்க கட்சிக்காரன் ஏன் வெளியில இருக்கான்? உங்களை வக்கீல வச்சுட்டு அத்தனை பேரும் உள்ள இருக்காங்க. கட்சிக்காரனோ கடன்காரனோ போய்தான் பாரு. இல்லையே, மூஞ்சி கலையா இருக்க. நமக்கு கடன் கொடுத்தோம் மூஞ்சி கலையா இருக்க முடியாது. இது ஏதோ ஒரு கேஸ், வேற ஒண்ணும் இல்ல. போங்க. இந்த பாருங்க, இடிச்சு வாய்த்தனமா வந்த கேஸ் விட்டுறாதீங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கா, முன்னாடியே சீட் வாங்கிக்கீங்க. எனக்கு தெரியுது, போங்க. யாரு கவின் உள்ள வாங்க. ஆண்டவனே, வர்றது ஒரு கொலை கேஸா இருக்குண்டா. ஐயப்பா வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. நீங்க தான்? ஆமாமா, நான் தான் பாயிண்ட் பரமசிவம், லீடிங் லாயர். பரவதா, ஒரு கப் காபி கொண்டா. சார், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். இருக்கும் பல பூட்டுக்களை நானே உடைச்சிருக்கேனே. பூட்டை உடைப்பீங்களா? நோ, சட்டப்படி வாதாடி ஜெயில் பூட்டுக்களை உடைச்சி பல பேரை விடுதலை பண்ணிருக்கேன். மொத்தத்துல நல்லா பூட்டை உடைப்பீங்க. நோ நோ, ஜட்ஜ அடிச்சு பேசுற ஒரே லாயர் நான் தான். ஜட்ஜியே அடிச்சு பேசுவீங்களா? அதான் ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? உங்க கேள்வி வரதுனால ஜட்ஜெல்லாம் அப்படியே பயந்து நடுங்கிறாங்களா? என்ன பாக்குறீங்க? ஏன் டாக்டர் அது பியூட்டிஃபுல். உங்க வீட்டுல எல்லாமே ரொம்ப கலையோட இருக்கு. இருக்கும் இருக்கும். இங்க பாருங்க, நீங்க கொண்டு இருக்கிற கேஸ் என்ன விஷயம்? கேஸ் ஒண்ணு இல்ல சார், நானும் ஒரு வக்கீல். இப்பதான் சார் பிஏபிஎல் பாஸ் பண்ணிருக்கேன். என் தொழிலுக்கே போட்டியா? உங்ககிட்ட தொழில் கத்துக்க வந்திருக்கேன் சார். அடப்பாவி, ஒண்ணு சார், நீங்க எதுக்கு இந்த தொழிலுக்கு வந்தீங்கன்னு கேட்க வந்த, வேற ஒண்ணும் இல்ல. அதுல பாருங்க சார், நாம செய்யற தொழில நமக்கு ஒரு ஆபத்து இருக்க கூடாது. இப்போ எலக்ட்ரீஷியனா போனோம், தவறு செஞ்சோம், நமக்கே ஷாக் அடிச்சிடும். அட கார் டிரைவரா போனோம், தவறு செஞ்சோம், ஆக்சிடென்ட்ல நாமே செத்து போடுவோம். வக்கீலா போனோம், தவறு செஞ்சோம், நம்ம கட்சிக்காரன் ஜெயிலுக்கு போவா, நாம ஜாலியா ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கலாம். உயிலா? எதுக்கு சார் உயில்? எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு, சொத்துல எனக்கு தானே சேரணும். பதறாம கேளுமா, இந்த உயிலுடைய விவரத்தை சுருக்கமா சொல்றேன். இன்னில இருந்து 1 மாசத்துக்குள்ள நீ கல்யாணம் செய்யணும். முடியாது சார், நிச்சயமா முடியாது. பூரா கேளுங்கம்மா, அப்படி நீங்க கல்யாணம் செய்துக்கலன்னா இந்த சொத்துல ஒரு நயா பைசா கூட உங்களுக்கு சேரக்கூடாதுன்னு உங்க அப்பா உயிர் எழுதி வச்சிருக்காரு. ஆமாமா, கல்யாணம் செய்துகிட்டா உனக்கும் உன் கணவனுக்கும் சொத்துல சம பங்கு உண்டு. இல்லன்னா நீங்க வசிக்கிற இந்த வீடு, தோட்டம், காரு, தட்டுமுட்டு சாமா எல்லாம் தர்மத்துக்கு போயிடும். ஆல் தர்மம். அநியாயம், உலகத்துல எங்கேயுமே நடக்காத அக்கிரமம். நீங்க கல்யாணமே செய்துக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, அது கூட உலகத்துல எங்கேயுமே நடக்காத அக்கிரமம் தானா? கல்யாணம் வேணும் வேண்டாங்கிறது என் சொந்த பிரச்சனை சார். தான் சம்பாதிச்ச சொத்துக்களை யாருக்கு எப்படி உயிர் எழுதி வைக்கிறதுன்றதும் உங்க அப்பாவுடைய சொந்த பிரச்சனை தான். வக்கீல் சார், நான் ஏமாளி இல்ல, எப்படியும் இந்த சொத்தை அடைஞ்சே தீருவேன். பெரிய பெரிய வக்கீல்களை வச்சு கேஸ் நடத்தி இந்த உயிரை உடைக்கிறேன். பெரிய வக்கீலா வைக்க போறாங்களா? உங்களுக்கு சான்ஸ் இல்ல. முடியாதுமா, முடியாது. அவர் எழுதியிருக்கிற உயிரை சட்டப்படி ஆட்சேபிக்க முடியாது. அப்படின்னா எங்க அப்பா என்ன பிச்சைக்காரி ஆக்கிட்ட, சாக போற நேரத்துல சதி செய்து என்ன பழி வாங்கிட்ட. சதி. உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்ற ஆசையில தான் உங்க அப்பா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு. நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க, உங்க கல்யாணத்துக்கு நாங்களே ஏற்பாடு பண்ணிடுறோம். இதுவே வாத்தியார் வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காரு. சார், தூண்டில போட்டு மீனை பிடிக்கலாம், எலும்ப காட்டி நாய வளைக்கலாம், ஆனா இந்த சொத்தை காட்டி என் லட்சியத்தை அழிக்க முடியாது. நான் மானம் உள்ளவன், வைராக்கியம் உள்ளவன். சரி, உன் விதிப்படி நடக்கட்டும், நாங்க வர்றோம். இன்னும் 1 மாசம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டாதான் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். நோ கல்யாணம், நோ சொத்து.
சார் உங்க பொண்ணு என்ன பார்த்து சிரிச்சுட்டா சார். அவன் சிரிச்சா நான் செத்துட்டேன் சார். சார் நான் அவளை லவ் பண்ணிட்டேன் சார். என்னது அவளும் என்ன லவ் பண்றா சார்? அவன் சொன்னாரா? ஆமா சார் அவளே சொன்னாரா? சார் ஒரு வயசு பொண்ணு இதெல்லாம் வாயை திறந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? என்னதான் நீங்க பெற்ற பெண்ணா இருந்தாலும் கொஞ்சமாவது வெட்கமான இருக்காதா சார்? அவன் சிரிச்சுட்டா சார். என்ன பார்த்து சிரிச்சுட்டாலே சார். அது சரிப்பா, அது ஒரு பாயிண்ட் இருக்கு. சிரிப்புல இருக்கிற பாயிண்ட் எனக்கு தெரியாதா? நேற்று உங்க சம்சாரம் கூட என்ன பார்த்து சிரிச்சாங்க. நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது வேற இது வேற சார். அது சரிப்பா. ஆனா இல்ல சார் மிஸ்டர் வரதன் சார், உங்க பொண்ணு என் தலைமையிலே கை வச்சுட்டா சார். இப்படி அதுக்கு என்ன சார்? லவ் தானே? லவ் தான். அது லவ் தான். அது இல்லப்பா, என் பொண்ணு கிட்ட இருக்கிற குறையா கொன்னு அவகிட்ட ஏது குறை? இந்த சேத்துல முளைச்ச செந்தாமரம். பாருபா சார், உங்க குடும்பத்துல பிறந்திருக்க வேண்டிய பொண்ணே இல்ல. ஆஸ்பத்திரியில ஏதோ குழந்தைய மாத்தி எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, யாரும் இல்ல கால விட மாட்டேன். சம்மதம் கொடுத்தா கால விடுறேன், இல்லாட்டி கால வரை விட்டுருவேன். சரிப்பா சம்மதம். மை டியர் மாமனா சொல்லுங்க. கட்டில் வீட்டு அஞ்சு கொடியே, பாயிண்ட் பரமசிவம் பெற்றெடுத்த பொற்கொடியே, வா வா. தேன்மொழி, இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து நீ ஒரு வார்த்தை கூட பேசி நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நீ பேசிக்கிட்டே இருக்கணும், நான் கேட்டுக்கிட்டே இருக்க போறேன். பேச பாம்பேயா? என்ன சொல்ற நீ? என்ன இங்கிலீஷ்ல பேச? புரியுற பாஷையில பேசு. இந்த தமாஷெல்லாம் இருக்கட்டும். எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு முதல் இரவுல சினிமாவில டூயட் பாடுற மாதிரி 2 பேரும் பாடணும்னு ஆசை. இப்ப நீ ஓடணும், நான் உன்னை துரத்திக்கிட்டே வந்து ஜடைய பிடிச்சு இழுப்பேன், நீ கீழே வந்துடணும், உடனே நான் பாடத்துக்கு ஆரம்பிச்சிருவேன். ஓடு ஓடு ஓடு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். இப்ப நீ பாடு. சும்மா பாடு. நீ ஊமையா? ஐயோ ஊமை. அம்மா பேபே, தாயே பேபே, ஐயோ என்ன விட்டு. இப்படியா துரோகம் பண்ண? நீ ஒரு ஊமை பொண்ணை தலைமையில கட்டிட்டிய. என்ன சொல்ல விட்டாங்க? மாப்பிள்ள நீங்க தானே சொன்னீங்க எந்த குறையும் இருந்தாலும் பரவாயில்ல. என்ன நீ ஏமாத்திருக்க, சீட்டிங் பண்ணிருக்க. வாடா உன்ன செக்ஷன் 420 உள்ள தள்ளுற. வாடா மாமலா. மாப்பிள்ள நீ தாலி கட்டிருக்க, செக்ஷன் 102 ஒண்ணு உள்ள தள்ளுவேன். செக்ஷன் 102 எவ்வளவு தள்ளுவ? கேட்டியா? மோட்டார் ஹார்ன் அடிக்குது. மூஞ்சிக்கு என்ன ரத்தம்? ஊட்டிட்டு போங்க மாப்பிள்ள. கவலை மாப்பிளைக்கு அந்த பாகம் வந்துருச்சு. குட் மார்னிங் டாக்டர். அடே வக்கீல் சாரா, வாங்க வாங்க. தொழில்லாம் எப்படி நடக்குது? நல்ல ஓட்டம் டாக்டர். அதாவது கேஸ் எல்லாம் ஜெயிக்குது, கட்சிக்காரன் ஓடுறான், பேசிட்டு நீங்க துரத்துறீங்க இல்லையா? கேஸ் எல்லாம் தோக்குது, உதைக்கிறதுக்கு என்ன கட்சிக்காரங்க துரத்துறாங்க, நான் ஓடுறேன். இது யாரு? நம்ம வைஃப். என் வைஃப். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. என்னமா சைக்கிள்? அவன் பேச மாட்டான் டாக்டர். ஊமையா? டபுள் கங்க்ராச்சுலேஷன் டாக்டர். அவளை பேச வைக்கிறதுக்கு அவங்க கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். பாவி, பேச முடியாத புண்டாட்டி வேற யாரும் கிடைப்பா? நீங்க பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் அவங்க கிடைச்சிருக்காங்க. அவங்கள போய் பேச வைக்கணும்னு முயற்சி பண்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா? டாக்டர், அவளோட நான் ஒரு டூயட்டாவது பாடிதான் ஆகணும். நீங்க தான் அவளை பேச வைக்கணும் டாக்டர். இம்பாசிபிள். அவன் பிறகு இல்லை டாக்டர். அப்படியா? அதை ட்ரை பண்றேன். வக்கீல் சார், என்ன ஒரு விஷயம்? என்ன? சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசி, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசி, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி 3 தடவை யோசின்னு சொல்லுவாங்க.
ஆனா பொண்டாட்டிய பேச வைக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னால 1000 தடவை யோசிக்கணும். அதையே புரிஞ்சு செய்யறேன். பேச வைங்க டாக்டர். உங்க தலையெழுத்து அப்படி இருந்தா நான் மாத்த முடியுமா? வாங்க. ஓகே. டாக்டர் பேசிட்டான். ஏன் டாக்டர் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? பொண்டாட்டிய பேச வைக்க கூடாதா? டாக்டர் நீங்க பேசும்போது நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருங்க இருங்க. என்ன பேச வைத்த தெய்வமே, இந்த டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டாம். 6 லட்சம் எனக்கு தானே. வாங்க போறேன். எங்க சைனா பஞ்சாயத்து. எதுக்கு? எதுக்கா? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சொகத்தை கண்டேன்? ஒரு நகை உண்டா, நட்டு உண்டா, கேவலம் ஒரு திருகாரி குச்சி உண்டா? கிடையாது கிடையாது கிடையாது. வாங்க நேர ஊடியா கடைக்கு போய் நெக்லஸ், ஒட்டியானம், மோதிரம், தோடு, மூக்குத்தி, வளையல், லோலக்கு, புல்லக்கு நல்லா இருக்கு. முடியா இருக்கனே விலைக்கு வாங்கணும். அவ்வளவுதானே. எல்லாத்தையும் வாங்கி மூட்டை கட்டிக்கிட்டு பஸ்ல ஏறி மோட்டாட்டுக்கு வந்து அண்ணா கிட்ட இறங்கி அங்க இருக்கிற ஒரு தியேட்டர்ல நல்ல இங்கிலீஷ் படமா பாத்துட்டேன். புரியுதுயா? இனிமேதான் இருக்கிற கிளைமேக்ஸ். ஆமா, ஜிலு ஜிலுன்னு லைட்டை போட்டுக்கிட்டு வெஸ்டர்ன் டைப்ல புது புது ஹோட்டல்லாம் நிறைய இருக்குதான். அங்க 2 பேரும் போய் அப்படியே ஜாலியா இறங்கி ஒரு ட்விஸ்ட், ஒரு சாச்சாச்சா 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 சாச்சாச்சா. இதோட பேதவே தேவை. எனக்கு மயக்கமே வரும் போல இருக்கு. என்னது மயக்கம் வருதா? யாசில ஒரு போர்ஷன் சொன்னதுக்கே உங்களுக்கு மயக்கம் வருதா? அட பாவி, புருஷனா பிறந்த ஒவ்வொருத்தன் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறான். யாருக்கு தெரியாம சமையல் பண்றான், ஜடசனை விடுறான். நீங்க இதுக்கே மயக்கம் வருதுங்கிறீங்களா? ஆண்டவனே பகவானே, இந்த ஆளை கொண்டாந்து எந்த நிலையில கட்டிட்டீங்க? இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ ஐயோ. டாக்டர் லாயர் வாங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஓடுறீங்க? ஆமா, நேத்துக்கே ஒரு பீரோ வாங்கணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? புதுசா வாங்கின படவையில எங்க வைக்கிறது? கொண்டு போய் வட்டி கடையில வை. உடை வாங்கின கடமைக்கு ஒன்னும் தவணையே கொடுக்கல. தவணை சொன்ன ஞாபகம் வருது. தவணை முறைய பல புது இடங்கள்ல புகுத்தணும்னு இன்னைக்கு 3 மணி நேரம் நியர்லி 3 hours ஒரு சோடா கூட குடிக்காம எங்க மாதப்பண்டத்துல பேசினேன். டீட்டெயிலா சொல்றேன், கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? என்ன கேளுங்க. வரதட்சணையை தடுக்க சட்டம் இருக்கிறது. இருந்தாலும் மறைமுகமாக, அதாவது இல்லீகலா எல்லா பசங்களும் வாங்குறாங்க. பசங்க? எஸ், பசங்க. தாலி இல்லாமல் கூட கல்யாணம் நடக்கும். பட் வரதட்சணை இல்லாமல் ஒரு கல்யாணமாவது நடக்குமா? நடக்காது. 10,000 ரூபாய்களை ஒரே சமயத்தில் கேட்பது தப்பு. அதையே கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறைகள் வசூல் பண்ணணும்னு ஒரு புது பாயிண்ட் எடுத்து விட்டேன் பாருங்க. ஆட்டே எங்க அப்பா ஒரே கிளாஸ். நீ கொஞ்சம் தவணை முறையில பேசக்கூடாதா? ஒரேடியா பேசுறீங்க. தேங்க்யூ. இன்னொரு பாயிண்ட் போடு. பொண்ணு என்ன? இந்த ஆம்பளைங்களுக்கு ஒரு புது பேர் கிரியேட் பண்ணிருக்கேன். நியூ நேம், மோஸ்ட் ஃபிட்டிங் நேம். பெண்களை பெண்டாட்டி என்று கூப்பிடும் ஆண் பிள்ளைகளே, உங்களை நாங்கள் ஏன் ஆண்டாட்டி என்று கூப்பிடக்கூடாது அப்படின்னு போட்ட ஒரு போடு. என்ன மாதிரி ஆம்பளைங்கள பொண்டாட்டின்னே கூப்பிடலாம். மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே மேடைக்கு ஜம்ப் பண்ணி வந்து என்ன கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிட்டாங்களே. ஐயோ, எல்லாரும் பொம்பளைங்க தானே? மாத சங்கம். இன்னொரு பாயிண்ட். ஐயோ, பாயிண்ட் பரமசிவம். நீ பொண்ணை பத்தியா இல்ல பாயிண்ட பத்தியா? இப்படி பாயிண்ட் பாயிண்டா போட்டு போர் அடிக்கிறாளே. ஓ மை காட். அரசியல் கூட்டம்னு 5 மணி நேரம் கால் கெடுத்து நிக்கிறீங்க, கை கட்டி ரசிக்கிறீங்க. ஆனா ஏன் பேச போறது சொல்லிட்டீங்க. இல்ல இருங்க, இன்னையில இருந்து 3 நாளைக்கு பட்டினி. நான் இல்ல, நீங்க. என்ன பட்டினி போட்டாலே யோசனையா? வாய நடக்கிறதுக்கு என்ன வழி? கொலை. ஆமா, இவளை தீர்த்து கட்டினாதான் நான் நிம்மதியா வாழ முடியும்.
இந்த கொலைகேஸ்ல யாராலையும் ஒரு பாயிண்டையும் கண்டுபிடிக்க முடியாது. பாயிண்டையே கொன்னாச்சு. ஆபாடி கொல்லாது. நான் கொலை செய்யல. இதை தூக்கிட்டு போக வந்த மாதிரி கரெக்டா 4 பேர் வந்திருக்கீங்க சார். இல்ல நான் கொலை செய்யல. நான் கொலை செய்யல. நான் கொலை செய்யல. ஏன் 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 இப்படி கத்துறீங்க? ஏதாவது கனவு பண்ணீங்களா? இல்ல, இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல காரியம் செய்யலாம்னு நினைச்சேன். எல்லாம் கரெக்டா பிளான் கூட பண்ணி வச்சுட்டேன். கடைசியில துணிச்சல் வரல. உங்களுக்கு எதுக்குதான் துணிச்சல் வந்தது? துணிச்சல் நம்ம ஞாபகம் வருது. இன்னைக்கு மாத சங்கத்துல அந்த துணிச்சலை பத்தி அடிச்சே பார்க்க ஒரு பாயிண்ட். மூச்சு விடணும். மெல்லமா மெல்லமா போதும் போதும், காலை சூடா இருமுறது. இப்ப உங்க தாயார் உடம்பு இழைக்கணும். தாயார் இல்ல சார், சம்சாரம் சார். சாரி, உங்க சம்சாரத்து உடம்பு இழைக்கணும். ஆமா சார், அவ்வளவுதானே. இந்த மாத்திரைய தினம் 5 வேளை சாப்பிடுறேன் சார். இல்லம்மா, தினம் 5 வேளை கீழே கொட்டி நீங்க அதை 5 நிமிஷத்துக்குள்ள துணிஞ்சு துணிஞ்சு பொறுக்கணும். பொறுக்குறீங்களா? அட பொறுக்கிறேன்னு சொல்லுங்கம்மா. பொறுக்குறேங்க. அப்படி 48 நாள் பொறுக்குனா நிச்சயமா உங்க உடம்பு இழைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது. என்ன நீங்களே வாங்கிக்கணும். டாக்டர் டாக்டர் டாக்டர், நீங்க எவ்வளவோ சொன்னீங்க, நான் கேட்கல. தேன்மொழி பேச்ச என்னால தாங்க முடியுது. ஓயாம பேசிக்கிட்டே இருக்கிறா டாக்டர். ஓயாத பேச்சா? அவங்களையும் வக்கீலாக்கிடுங்களேன். ஜட்ஜுக்கு பயிற்சி முடிச்சிடும். டாக்டர், அவ பேச்சு நிக்கலன்னா அவளை நான் கொலை பண்ணி விடுவேன். முடியுமா? முடியலன்னா உங்களை கொலை பண்ணி விடுவேன். டாக்டர், அவளை எப்படியாவது மறுபடியும் ஊமையாக்கிடுங்க டாக்டர். அது முடியாது. உங்க சம்சாரம் பேசுறது உங்க காதல விழாம இருக்கணும்னா உங்களை வேணும்னா சூடாக்கிறேன். சூடாக்கிறீங்களா டாக்டர்? சும்மா சொல்லக்கூடாது. உங்களை மாதிரி நல்ல டாக்டர் கிடைக்கவே மாட்டாங்க. உங்களால முடிஞ்சது செய்யுங்க. காதல் சாதம் வச்சா அப்படி காரியத்தை நான் முடிக்கிறேன். எழுந்துருங்க. இனிமே உங்க காது கேட்காது, முழு செவிடு. என்ன சொல்றீங்க? என்னவா அதாகப்பட்டது, உங்க சம்சாரம் பேசுறது இனிமே உங்க காதுல விழுகாது. என்ன டாக்டர் நீங்க நீங்க எதுக்கா என் காலில் வந்து விழ போறீங்க? வேண்டியதுதான். ஈஸி எடுங்க, உறக்க பேசுங்க. பணம் கொடுங்க, உறக்க பேசுங்க. சொன்னா இல்லையா? இந்த காதுல விழ செவிடா? தொண்டை கட்டி இருக்கு. அதாவது காசு கொடுங்க. காசு 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 கொடுக்க போறீங்களா? காசிக்கு போறீங்களா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. காசிக்கு போங்க. இந்த மாதிரி 4 கேஸ் வந்தா காசி என்ன திருப்பதிக்கே போக வேண்டியது. உங்களுக்கு கேட்க தெரியுமா? நம்ம எடுத்த விட்டு பங்கஜம் இருக்கிற நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு மினுக்கு மினுக்குன்னு மினுக்கிட்டு இருப்பாளே, அந்த நகையெல்லாம் நேற்று ராத்திரி முகமூடி கொள்ளக்காரன் வந்து அள்ளிக்கிட்டு போயிட்டானே. என்ன பதிலையே காணோம். ஐயோ, இவருக்கு காது கேட்காது. இந்த மாதிரி அடுத்த வீட்டுக்காரியை பத்தி எடுத்த வீட்டுக்காரியை பத்தி நான் 100 கதை வச்சிருக்கேனே, அதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன். அதுதான் போகட்டும். நல்லா நீங்க விட்டா அது விட்டா. பம்பாயில இருந்து உங்க அக்கா நண்டு திண்டுமா 8 பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தாலே, அவளுக்கு நான் வேளா வேலைக்கு வடிச்சு வடிச்சு கொட்டினேனே, அவளை பத்தி 1000 கதை வச்சிருக்கிறேனே, அதை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஐயோ, இந்த ஊரு கதையெல்லாம் யார்த்தையாவது சொல்லாட்டியும் வயிறு வெடிச்சிட்டு போல இருக்கே. கடவுளே, இந்த மனுஷன் வேற காதை செவிடாக்கி தூண்டி என் பிராணனை வாங்குறாரு. இதை விட நான் ஊமையாவே இருந்திருக்கலாம் போல இருக்கே. என்னங்க என்னங்க என்ன எதையோ மென்னுகிட்டே இருக்கிற? என்ன திங்குற? மண்ணா கட்டி. சரி, உனக்கு பிடிக்குது திங்குற. வக்கீல் வைக்கல. எதுக்க வைக்கல? இந்த வீட்டுல மாடே இல்ல, என் பொண்டாட்டினா இருக்கிறா. ஓ மூஞ்சி, நீ ஒரு வக்கீல், உனக்கு ஒரு போர்டு, ஒரு பேனா, ஒரு புஸ்தகம். ஆனா அறிவுகட்ட ஜென்மமே, எதுக்கா அனாவசியமா என்ன பாராட்டுறீங்க? எனக்கு புகழ்ச்சியே பிடிக்காது. தேன்மொழி, ஊர்ல எனக்கு என்ன நல்ல பேர் பத்தியா? சார், ஒரு வக்கீல்ன்ற முறையில என் கடமையை நான் செய்யறேன், அவ்வளவுதான். என் கடமையை நான் செய்ய வேண்டாம். என்னையா, நான் ஒரு குத்துக்கள் மாதிரி இருக்கிறேன், நீ எப்படி அவரை பிடிக்கலாம்? ஓஹோ, நீ அவன் பொண்டாட்டியா? கேளுமா நியாயத்தை. என் தம்பி பேர்ல ஒரு கேஸ், சிவட்டு பையன் தெரியாம இவன் வக்கீலா நியமிச்சுட்டான். கோர்ட்ல வந்து அவன் சொல்லு, இதை அவன் வேற விதமா சொல்லி ஒரே குழப்பமா கண்ணா அப்படின்னு கேஸ் எடுத்து என் தம்பிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தமாமா. பாய், என் தம்பி செய்யல இருக்காண்டா, செய்யல. என்னது வெயில் எனக்கா? பாவம் உள்ள வந்து நேரில் உட்கார சொல்லியா? வேண்டாம், நீ மறுபடியும் குழப்ப. டாக்டர்,
பயந்து காதை செவடாக்கிட்டேன். கோர்ட்டு கேஸ்ல பாயிண்ட் விட்டு பேசினேன். கட்சிக்காரன் ஜாயிண்டா எலும்பு முறிக்கிறேங்கிறான். என் காதை திருப்பி கொடுங்க டாக்டர். சேச்சா உன்னோட பெரிய சொல்லையா போச்சாயா? பைப்பு வேறையா? இப்ப நல்லா தான் இருக்கு. ஏயா ஒரு தடவை காது வேணுங்கிற, ஒரு தடவை வேணாங்க. மனுஷனுக்கு நிதானம் வேணும். எப்படி டாக்டர் நிதானம் இருக்க முடியும்? எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு பின்னாலதாயா? ஐயோ கல்யாணம் ஆனதுக்கு பின்னால நிதானமே வேணும். சீச்சி உன்னோட பேச முடியாது. நீ வா படு. இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? காது ரொம்ப நல்லா கேக்குது டாக்டர். நீங்க இந்த மாதிரி என் காலில் வந்து விழுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் செவிடாக்கல காத ஒரு அடப்பு மட்டும் போட்டு வச்ச. இப்ப அதை எடுத்து ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ்னா பீஸ் கொடுங்க. ஃபீஸா? எதுக்கு ஃபீஸ்? காதுல எதையும் நீங்க போட்டு வச்சீங்க, அதை நீங்களே திருப்பி எடுத்துக்கிட்டீங்க. நான் எதுக்கு பணம் தரணும்? யாருகிட்டே சொல்லாதீங்க, சிரிக்க போறாங்க. பைத்தியம் பைத்தியம் பைத்தியம்.